நண்பர்களே, மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? இதுநாள் வரை லாபஸ்தானம் என்ற 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் தற்சமயம் விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். பொதுவாக 12இல் குரு நல்லதல்ல. ஏனென்றால் ஒரு சுப கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருப்பது சுபிக்ஷம் அல்ல. அப்படி வரும்பொழுது மிதுன ராசிக்கு 7-10க்கு அதிபதியான குரு உங்களுக்கு 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் அமர்கிறார். அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள் வளம் பெறும். ஆனால் அவர் இருக்கும் இடம் நல்லதல்ல. உங்கள் தேக நலன் கூடும். உடலில் இதுநாள் வரை இருந்து வந்த நோய் பிரச்சனைகள் தீரும். கடன் தொல்லைகள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவுகளுடன் சுமூக நிலை உண்டாகும். பள்ளி மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும். பழைய கடன்கள் வசூலாகும். இது நாள் வரை வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கும். ஆகையால் ஃபாரின் டூர் போய் வரலாம். அதற்கு உண்டான செலவுகள் உண்டாகும். அதே நேரத்தில் வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சுபக்கடன் பட்டு சிலருக்கு நல்லபடியாக வீடு அமையும். மேலும் தொழில் நிமித்தம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். நட்பு வட்டாரத்தில் வீண் மனக்லேசங்கள், அபிப்பிராய பேதங்கள் உண்டாகும். நண்பர்களுடன் அதிகம் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். நண்பர்களால் வீண் விரயம் உண்டாகும். மனைவியின் உடல் நலத்தில் கவனம் தேவை. உற்றார் உறவினர்கள் உதவி செய்வார்கள். அது நல்ல பலன். வீட்டில் சுபகாரியங்கள் முடிவாகும். குழந்தைகளின் கல்யாண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம், சடங்கு ஏற்படக்கூடிய நிலைகள், இந்த மாதிரி நிலைகள்லாம் உண்டாகும். அப்படி வரும்பொழுது அதனால் சுப செலவுகள், அதற்கு ஒரு புதிய தொகையை கடன்பட நேரும். சுபம் செய்கிறோம், ஆனால் அதுக்கு ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை இந்த குரு உண்டாக்குவார். அதே நேரத்தில் நட்பு வட்டாரத்தில் மிக கவனம் தேவை. பிறருடன் வெளியில் செல்வதை அதிகம் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அதனால் பொருள் செலவு, பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் ஏற்படும். நட்பு வட்டாரங்களில் அதிக கவனம் தேவை. மனைவி வழி உறவினர்களிடம் மிக ஜாக்கிரதையாக பேச வேண்டும். இல்லை என்றால் அபிப்பிராய பேதங்கள், கருத்து பேதங்கள், பிணக்குகள், சண்டைகள் உண்டாகும். அதனால் உங்களுக்கும் மன வருத்தம், உங்கள் மனைவிக்கும் மன வருத்தம் ஏற்படும். அது மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அதில் மிக கவனமாக பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் உங்களுக்கு தொழில் நிமித்தமாக சிலருக்கு இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர், சில பேருக்கு ஆஃபீஸில் மெமோ கூட கிடைக்கும். என்னைய தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ், ஒரு மெமோ கொடுப்பாங்க. ஸோ உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக கவனமாக பொறுப்புடன் பணியாற்ற வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுப்புடன் பணியாற்ற வேண்டும். அப்படி வரும்பொழுது நீங்கள் கூடுதல் சிரத்தையுடன் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு பணியில் சுமைகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். அதனால் உங்களுக்கு வீண் பயமும் மனக்லேசமும் உண்டாகும். அப்படி இருக்கும் பொழுது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஒரு நல்ல சூழல் இருக்காது. அதற்கு நீங்களும் ஒரு பொறுப்பாவீர்கள். நம்மளும் ஒரு காரணம். அதுக்காக ஆபீஸரை மட்டும் நம்ம குற்றம் சொல்லிட முடியாது. நம்ம வேலையை செய்யாமல் கொஞ்சம் லெத்தார்ஜியாக இருந்தால் அதனால் நாம் தண்டிக்கப்படுவோம், கண்டிக்கப்படுவோம். மிக கவனமாக இருங்கள். அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சிடணும். நாளை என்பது கூடாது. செய்து முடிக்க வேண்டியதை செவனே செய்து ஒப்படைத்து விட வேண்டும். என் பொறுப்பு முடிஞ்சது, அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் இருக்கணும்.
திட்டமிட்டு செயல்பட்டால் திடீர் அபகீர்த்திகளை தடுக்கலாம். மிக கவனம், திட்டமிடல் மிக அவசியம். மேலும் உங்களுக்கு சிலருக்கு கடன்பட்டு வீடு வாங்கக்கூடிய சூழல், பழைய கடன்கள் வசூலாகும். சிலர் புதிய லோன், வங்கி ஃபைனான்ஸில் லோன் கேட்டால் பணம் கிடைக்கும். சார், நான் வீடு வாங்க போகிறேன், இல்லை ஒரு வீடு கட்ட போகிறேன், அதுக்கு எனக்கு நிதி தேவை அப்படின்னா உங்களுக்கு உத்தியோக நிமித்தம் அதை வச்சு உங்களுக்கு பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும், லோன் கிடைக்கும். அது ஒரு சுப செலவு. வீடுக்கு லோன் போடுறோம், டியூ நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. பட் இருந்தாலும் வீடுங்கிற ஒரு சுக சம்பாத்தியம். அது வீடுங்கிறது ஒரு மனிதனுக்கு நாம் வாழக்கூடிய இருப்பு நிலை ஸ்திரமாகும். அதில் நமக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை. நம்ம வீடு வாங்குகிறோம், நம்ம தங்க போகிறோம், அப்போ அதுக்கு நம்ம ஒரு லோன் ரீபே பண்ணுறோம். உங்களுக்காக தான் நீங்கள் ரீபே பண்ண போகிறீங்க இல்லையா? அதில் ஒன்றும் பெரிய வருத்தத்துக்கு ஒன்றும் இல்லை. அது ஒரு சுபிட்ச செலவு, விருத்தி செலவுகளை கண்டு வீணாக பயப்படக்கூடாது, மனக்லேசம் கொள்ளக்கூடாது. நான் வீடு வாங்கியிருக்கேன், நான் லோன் கட்டுறேன், அது நியாயமான செலவு. அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு உயர்கல்வி செலவுகள், ஃபீஸ் கூடும். சில ஸ்கூலில் அட்மிஷனுக்கே நிறைய பைசா கேட்பாங்க, டொனேஷன் கேட்பாங்க. அப்போது அதை நெருக்கடிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். அப்படி வரும் பொழுது அதற்காக நீங்கள் ஒரு தொகையை ஒதுக்க வேண்டும். அப்போ அந்த நிதிக்காக, அந்த நிதி சுமைக்காக நீங்கள் கடன்பட வேண்டும். பிள்ளைகளின் கல்வி, சொந்த இருப்பு நிலை, வீடு, வாகனம், சிலர் புதிய வாகனம், கார் வாங்குவீங்க, அதற்குண்டான வங்கி வசதி, லோன் வசதிகள் கிடைக்கும். அப்போ வரும்பொழுது கடன் சுமை கூடும், சோம்பல் அதிகம் வரும், வேலை செய்ய முடியாமல் அடிக்கடி சோம்பலும் ஒரு தூக்கமும் வரும். மிக கவனம். அப்பப்போ நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிக்கணும், உங்களை நீங்களே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும். ஒரு இனம் புரியாத பயம் வரும், இனம் புரியாத மனதில் ஒரு பயம் வரும். மிக கவனம். சிலருக்கு துர்சொப்பனங்கள் கூட வரலாம். கெட்ட சொப்பனங்கள் வருது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். சரியான தூக்கம் இல்லாதனால ஒரு சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு உடல்நிலையை பொறுத்தவரை நோய்கள் குணமாகும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் சில பேருக்கு பாதத்தில் வலி, குதிகால் வலி, அதே மாதிரி இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இஎன்டி ப்ராப்ளம்ஸ், காது மூக்கு தொண்டைகளில் ஏதாவது நீர் பிரச்சனை, ஏதாவது தொற்று கிருமிகள், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். மிதுன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் முக்கியமாக முதலில் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். செய்தால் உங்களுக்கு பூரணமான அனுகிரகம் கிடைக்கும். அப்போ குலதெய்வ வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் குறையுமா அப்படின்னா நிச்சயமாக குறையும். காரணம் என்னென்னா, எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் முதலில் குலதெய்வ வழிபாடு தான் பிரதான பலன். இதை சொல்லியிருப்பவர் நான் இல்லை, ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவர். அப்போது நீங்கள் அதை கண்டிப்பாக பின்பற்றணும். குலதெய்வத்தை போய் குரு நல்லா வந்தாச்சு, 2ஆம் தேதி உதயமாறாரு, அப்படி போகும்பொழுது நாம் என்ன செய்யணும்? 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளியில் வராரு, 6ஆம் தேதி உடனே டக்குன்னு போய் வியாழக்கிழமை குலதெய்வத்தை ஒரு கும்பிட்டுட்டு குரு பகவானையும் கும்பிட்டுட்டு நேராக நம்ம பிரார்த்தனைகளை செலுத்தி விட்டு வந்துடணும். குறிப்பாக பெண்கள் போய் குரு கஷேத்திரங்களில் மாவிளக்கு போடுவது ரொம்ப விசேஷம். என்ன கஷ்டம் இருந்தாலும் மாவிளக்குக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. மாவிளக்கு போட்டுக்கலானால் அவங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வராது. குரு தன் பலனை செய்வார், குறைத்து செய்வார்.
கெடுபலன்கள் குறையும். அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 10 லட்ச ரூபா செலவு ஒரு இடத்துல ஒரு 2 லட்ச ரூபாயோட போயிடும். அது நல்லது தானே. 10 லட்சமும் நம்ம கடன்பட்டு செலவழிக்கணும்னா முடியுமா? கஷ்டம். அப்போது அந்த 5இல் ஒரு பங்கோட நமக்கு சுமூகமாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதற்கு குலதெய்வம் வழிவகுத்து தரும். குலதெய்வத்தில் மாவிளக்கு பிரார்த்தனை வியாழக்கிழமையில் செய்ய வேண்டும். செய்தால் உங்களுக்கு குறைகள் நீங்கும், வரவுகள் வரும், செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பு பிறக்கும், ஒரு வழிவகை கிடைக்கும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது ரொம்ப முக்கியம். பணம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும், இல்லைன்னா கடன் தான் படணும். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கைமாத்து, ஒரு உறவுகளிடம் கேட்கக்கூடிய நிலை, அதெல்லாம் நமக்கு ஒரு பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் உண்டாகும். பணத்தை கொஞ்சம் பேசி இது பண்ணி வாங்கி நான் இவ்வளவு நாளில் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லி இது பண்ணி அதுக்கு தகுந்த மாதம் நம்ம கொஞ்சம் சேமித்து ஒரு வருட காலங்களுக்குள்ளே அதை அடைச்சிடணும். அந்த மாதிரி திட்டமிடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதில் கொஞ்சம் நல்ல கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி வீடு வாங்க போகிறீங்கன்னா முழு லோனும் போடாதீங்க. 30 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்கன்னா 30 லட்ச ரூபாய் லோன் போட்டால் 60 லட்ச ரூபா கட்டணும். ஞாபகம் வச்சுக்கணும். கடன் சுமை மிக அதிகமாகும். அடுத்த 2-3 ஆண்டுகள் கிரகநிலைகள் எடுக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எல்லாத்தையும் ஆராய்ந்து நாளைய பலன்களை ஆராய்ந்து தான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். அப்போ மிதுன ராசிக்காரர்கள் கடன் படலாமான்னா வீடு கிடைக்கும், கடன் கிடைக்கும், லோன் கிடைக்கும், பைசா கிடைக்கும். ஆனால் எவ்வளோ வாங்குகிறோம், அடைக்க முடியுமாங்கிறது நம்ம யோசிக்க வேண்டும். உத்தியோகம் இன்றைக்கு யாருக்குமே ஸ்திரம் கிடையாது. பெரிய ஐடி கம்பெனியில் இருக்காங்கிறான், முதல்ல ஃபோன் அடிச்சுன்னு கேட்குறேன், சார் நான் வேலையில் கண்டினியூவாக இருப்பேனாங்கிறான். காரணம் என்றால் ரெசிஷன், பொருளாதார நெருக்கடி உலக லெவலில் ஸ்தம்பிக்குது. அப்போது இதெல்லாம் உத்தேசிக்கும் பொழுது 30 லட்ச ரூபான்னா நம்மளால் முடிஞ்சது ஒரு 12 லட்ச ரூபா, ஒரு 15 லட்ச ரூபா கையிலேருந்து போட்டுட்டு மிச்சத்துக்கு லோன் வாங்கணும். ஏதாவது ஒரு மாதிரி சமாளித்து டேர்ம் குறைச்சி போடணும். எப்போதுமே வட்டி அதிகமாக கொடுத்து வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது. ஒரு 7 வருஷம் இல்லை, ஒரு 10 வருஷம் டேர்ம் போடணும், அவ்வளோதான். 20 வருஷம் டேர்ம் யாரும் போடாதீர்கள். பேங்க்காரனுக்கு லாபம், உங்களுக்கு என்ன லாபம்? கொஞ்சம் சிக்கனமாக இருந்து செய்தீர்களானால் கடனை அடைத்து விட்டு ஒரு 8 வருஷத்தில் வெளியில் வந்துடலாம். வீடு ஆகிடும், நல்ல நிம்மதியாக இருக்கலாம். 8 வருட காலங்கிறது இப்போ ஓடிடும். அப்போ அதற்கு தகுந்த திட்டமிடல் தேவை, நிதியை சமாளிக்கக்கூடிய சிக்கனங்கள் தேவை, செலவுகளை குறைக்க வேண்டும். ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் இவற்றையெல்லாம் குறைக்க வேண்டும். இதனால் திடீர் செலவுகள் வரும். வீட்டில் மனைவி நகை வாங்குறேம்பாங்க, உடனே டகார்னு போய் பந்தாக்கா சும்மா வாங்கிக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டு இருக்குன்னு சொல்லி டக்குன்னு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் சார் கட்ட முடியலன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி செலவுகள், திடீர் செலவுகள் வரும். சுப செலவுகள், வீடு கட்டுறது சுப செலவு, பிள்ளைகள் கல்வி மேன்மை, டொனேஷன், அட்மிஷன், ஃபீஸு, இதெல்லாம் சுப செலவு. முன்னேற்றத்துக்காக நாம் செலவழிக்கக்கூடிய பணம். ஆனால் அது ஒரு அளவுக்கு மேலே போனால் பெரிய சுமையாயிடும். சுபம் சுமையாயிடும். எல்லாமே நன்மை தான், ஆனால் அதுக்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை மிக அதிகம். அதனால் ஏற்படக்கூடிய காலக்கெடு, நமக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் மிக அதிகம். அதில் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க. தொழிலில் அக்கறை தேவை, பணியில் தீவிர கண்காணிப்பு தேவை, பிறருடன் பேசும் பொழுது மிக கவனமாக பேசுங்கள். நட்பு வட்டாரத்தால் வீண் செலவுகள் வரும். வெளியில் எங்கேயும் டூர் அது இதுன்னு அலைய வேண்டாம், வீண் செலவு. அதனால் அலைச்சல், திருச்சல், உடல் உபாதை, சரீர பிரயாசைகள் ஏற்படும். மிக கவனம். கிருமி தொற்றுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ், வார்னிங் கொடுப்பாங்க கம்பெனியில், என்ன வேலையை ஒழுங்காக செய்யலைம்பாங்க. அப்போ கவனமாக நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். வேலை கவனம் மிக எச்சரிக்கை தேவை. திருப்பி இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். ஏன்னா வேலையில் இருப்பவர்களுக்கு கடுமையான சிரமத்தை இந்த குரு தருவார். அதே போல் கெட்ட பேர் வராமல் சமயோஜிதமாக தப்பித்து கொள்ள வேண்டும். சமயோஜிதமாக மிதுன ராசிக்காரங்க ரொம்ப டேக்ட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க.
ஏன்னா 2 குணம் கொண்டவர்கள் மிதுன ராசி. வடக்கையும் போவாங்க, தெற்கையும் போவாங்க. எந்த பக்கம் போகிறதுங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, அடுத்தவங்க தெரியாது. மிதுனம் என்றால் இரட்டை குணம் கொண்டவர்கள். அப்போது சாமர்த்தியங்கள் உண்டு, இருந்தாலும் நமக்கு கிரகங்கள் சரியில்லாத பொழுது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதில் அக்கறை தேவை. உடல் நலம், நோயெல்லாம் தீர்வதாகும், இருந்தாலும் திடீர் நோய்கள் ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். அம்மாவுடன் சுமூக நிலை உண்டாகும். அம்மாவுடன் சில பேருக்கு சண்டை இருந்தது, எவ்வளோ நாளாக மன வருத்தம் இருந்தது, கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அம்மாவோட சகஜ நிலை வரும். பழசெல்லாம் மறந்துட்டு அவங்க உங்கள் மேலே பாசம் காட்டுவார்கள். நீங்களும் அவங்க மேலே பரஸ்பரம் பாசம் காட்டி உறவு விட்டு போகாது. தொப்புள் கொடி பந்தம், அதை நினைவில் வைத்து கொண்டு நீங்கள் சில இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணி விட்டு கொடுத்து போனால் விபரீதங்களை தவிர்க்கலாம். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே நேரத்தில் முன்னோர்கள், உங்கள் முன்னோர்கள் வழிபட்டு விட்டு போன தெய்வங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அந்த ஆலயங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கு உண்டான நல்ல சூழல் உண்டாகும். சார், எங்கள் கொள்ளு தாத்தா திருப்பதி போயிட்டு இருந்தார், இப்போ தான் எனக்கு தெரிய வருது, ரொம்ப வருஷமாக யாருமே போகல அப்படின்னா திருப்பதி பகவானை போய் சென்று தரிசனம் பண்ணிட்டு வாருங்க. போகக்கூடிய கிழமை புதன் அல்லது திங்கள் போய் வாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். திங்கட்கிழமையாக இருந்தால் சாயங்காலம் 4 மணி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் பூர்ண சந்திரனை பார்க்க வேண்டும். அன்றைக்கி பௌர்ணமி திங்களாக இருந்தால் ரொம்ப விசேஷம். திருப்பதி போகும்போது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே முதல்ல போய் பத்மாவதி தாயாரிடம் உங்களுடைய கோரிக்கைகளை, பிரார்த்தனைகளை சொல்லிவிட்டு என்ன வேணுங்கிறத சொல்லணும். சொல்லி மூலவரிடம் சொல்லி எனக்கு வெற்றியாக்கி தர வேண்டும் தாயேன்னு அவங்கள வேண்டிக்கணும், அப்ளிகேஷன். அடுத்தது சந்திர புஷ்கரணி குளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதிவராக பெருமாள், அண்ணன் சுவாமின்னு சொல்லுவாங்க, திருப்பதி பாலாஜி பகவானுடைய அண்ணன் சுவாமி, அவர்கிட்ட போய் கோரிக்கையை சொல்லி, இதே கோரிக்கையை சொல்லி உங்கள் தம்பியிடம் சொல்லி எனது காரியங்களை, இஷ்டங்களை நிறைவேற்றி தர வேண்டிக் கொள்கிறேன்னு பிரார்த்தனை வைக்கணும். அதுக்கப்புறம் தான் மூலவர்கிட்ட போகணும். இதுதான் திருப்பதி ப்ரொசீஜர். நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன், நேராக போகிறேன், சாமி பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படிமா. என்னப்பா தாயாரை பார்க்கலைன்னா எங்கே இருக்குன்னே தெரியாதுமா. அப்போது அலமேலு மங்காபுரம் என்பது கீழே திருப்பதி, மேலே திருப்பதியில் ஆதிவராக பெருமாள் அந்த பிரதர்ஷன வளாகத்தில் இருக்கார். சந்திர புஷ்கரணி குளத்துக்கரை பக்கத்தில் இருக்க. போனீங்கனாலே சொல்லுவாங்க, கேட்டு போகணும். எந்த சன்னதிக்கு போனாலும் செல்வநிலைக்கு ஒரு நல்ல இது சொல்கிறேன், கொஞ்சம் மஞ்சள், உருட்டு மஞ்சள், வாசனையான திரவியம், ஏலக்காய், எண்ணாத அளவு காயின்ஸ், இது 3ஐயும் வச்சு குடும்ப கஷ்டங்கள் தீர வேண்டும், நல்ல சுபிட்ச செல்வநிலை வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தாயார், ஆதிவராகர், பாலாஜி 3 சன்னதியிலும் சின்ன மஞ்சள் துணி அதில் முடிந்து பிரார்த்தனையாக உண்டியல் காணிக்கையை போட்டு வந்துடுங்க. உண்டியல் காணிக்கையை போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் இந்த வருடம் சென்று வர வேண்டிய க்ஷேத்திரம் பரிகார காண்டமாக நீங்கள் இந்த வருடம் சென்று வர வேண்டிய கோவிலானது திருச்சிராப்பள்ளி திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர். அந்த சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். வழிபட வேண்டிய நாள் வியாழக்கிழமை. காலையில் 8 மணிக்கு போங்க, நல்ல தரிசனம் பண்ணுங்கள், வில்வ அர்ச்சனை செய்யுங்கள், தாயாருக்கு நல்ல புஷ்ப மாலை சாத்துங்க. சாத்தி விளக்குக்கு எண்ணெய் அல்லது நெய் என்ன அங்கே பெற்றுக்கொள்கிறார்களோ அதை வாங்கி காணிக்கையாக கொடுத்து விட்டு குடும்ப அர்ச்சனை செய்து விடுங்கள். செய்துவிட்டு பிரார்த்தனை செய்து வந்து விடுங்கள். உங்களுக்கு தடைகள் விலகும், மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை தீரும், இனிய சூழல் உருவாகும், அதிக ஆபத்துகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுப்பாங்க, பெரிய சிக்கல் இல்லையா?
நான் இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கும், இறை அருளால் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க, உணர்வீர்கள். ஆக போய் வர வேண்டிய கோவில் திருவானைக்கோவில், திருச்சிராப்பள்ளி. சென்று வாருங்கள், சிறப்புகளை பெறுங்கள், காரிய தடைகளை விளக்குங்கள், பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், பணியில் அதிக அக்கறையுடன் செயல்படுங்கள், உடல் நலத்தில் கவனமாக இருங்கள், உறவுகளை அனுசரித்து செல்லுங்கள், குழந்தைகள் மேன்மை அடைவார்கள், கல்வி முன்னேற்றம் உண்டாகும், மனைவியுடன் கருத்து பேதம் வரும். 5 கருத்து சொன்னால் அதுக்காக உடனே எல்லாமே வேண்டான்னு எரிஞ்சு விடாதீங்க. 5ல் ஒரு 2 கருத்து கேளுங்க, நல்லது நடக்கும். நாம் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறதுல லாபம் இல்லை. பிற கருத்துக்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்படி செய்யும் பொழுது நமக்கு தெரியாத சில ஐடியாஸ் அவங்க மூலமாக அது நமக்கு காரியம் வெற்றியாகும், தடைகள் விலகும். அதில் நமக்கு ஒரு நல்ல மார்க்கம் நிச்சயம் கிடைக்கும். முயன்று பாருங்கள், முயற்சி திருவினையாக்கும், வெற்றிகள் வந்து சேரும். சிவ வழிபாடு திருவானைக்காசில் சென்று வாருங்கள். விட்டு போன தெய்வங்களை, முன்னோர்கள் விட்ட தெய்வங்கள் தெரிய வந்தால் அந்த கோவிலில் சென்று பிரார்த்தனை செய்து வாருங்கள். நிச்சயம் சுபிட்ச பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். சுபம்.